ಗಿರಿಗಿಡ ಗಿರಿಗಿಡ ತಾಳಾಗಿರುವುಗೆ ತಣಗರಿಗೆ ಜ್ಞಾನನ ತಾಂಡವಕ್ಕೆ ಕರಿಗೆ ಜ್ಞಾನನ ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா அந்த தொகுப்புல ஒரு ரேர் வீடியோ பார்க்க போறோம். ஏன்னா எங்க அப்பாவை பொறுத்தவரைக்கும் வீடியோங்கிறதே ரேர் தான். ஏன்னா அவர் 2003 இயற்கை எழுதினார். அப்போ இப்ப மாதிரி ரொம்ப ஈஸியா மொபைல் வீடியோ அப்படிலாம் கிடையாது. வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு பெருசா ஒரு யூனிட்டை சொல்லி கேமரா சொல்லி அந்த கேமரா பெரிய கேமரா எடுத்துட்டு வந்து அது மாதிரி தான் நடக்கும். அதனால தானோ என்னமோ வீட்லயே 2 டைரக்டர்ஸ் இருந்தும் கூட எங்க அப்பாவோட ஹரிகதா எதுவுமே வீடியோ நாங்க எடுத்து வைக்கல. ஆனா லேட்டர் ஆன் அப்பா போன பிறகு சில அன்பர்கள் 1-2 வீடியோக்களை எங்களுக்கு கொடுத்தார்கள். அதுல ஒண்ணுலேருந்து தான் ஒரு பகுதியை இப்ப பார்க்க போறோம். அது முக்கியமா திருவனந்தபுரம் தூர்தர்ஷன்ல அப்பாவுடைய கதை ரொம்ப அழகா கேரளா கோவில் மாதிரி ஒரு செட்டு போட்டு ஒரு இன்வைட்டட் ஆடியன்ஸ் உட்காத்தி வச்சு அந்த திருவனந்தபுரம் தூர்தர்ஷன் ரொம்ப அழகாக அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அந்த அபூர்வமான வீடியோ கிடைத்தது. அதிலிருந்து ஒரு 6 to 7 minutes இப்ப நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல், அது அப்பாவே சொன்னது. அப்பா எங்க சொன்னான்னாக்க, சென்னை தூர்தர்ஷன்ல இருந்து எங்க வீட்டுக்கு அண்ணாமலைபுரம் ஸ்ரீனிவாச அவனில் எங்க வீட்டுக்கே வந்து அப்பாவை பேட்டி எடுத்தார்கள். அப்பா சொன்ன விஷயம் இது. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணலைன்னா அப்பா ரொம்ப உடம்பு முடியாம இருந்தார் அதுல. சோ அந்த வீடியோல பார்த்தா அப்பா மாதிரியே இருக்காது. சோ ஆனால் அந்த விஷயம் ரொம்ப அபூர்வமானது. அதை இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதாவது எங்க தாத்தா, அப்பாவோட அப்பா பிரம்மஸ்ரீ சாம்பமூர்த்தி கணபாடிகள், அவர் ஒரு மிகப்பெரிய உபன்யாசகர். ஒரு வருஷம் தான் ராமாயணம் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா 3 கதை சொல்லுவார். இங்கேயோ பட்டாளத்துல ஒண்ணு, மயிலாப்பூர் கபாலி கோவில் கிட்ட ஒண்ணு, பரசவாக்கத்துல ஒண்ணு, அந்த மாதிரிலாம் ஒரு ஜிக்ஸாக்கா எக்கச்சக்கமான கதை பண்ண ஒரு பெரிய ஜாம்பவானவர். அவருக்கு வந்து அப்பெல்லாம் என்ன காரு அதெல்லாம் ரொம்ப கிடையாது. சோ அவருக்கு வந்து ஒரு கைரிக்ஷா அப்படி தூக்கி போவாங்க தெரியுமா, அந்த கைரிக்ஷா தான் அவருக்கு பர்மனண்டா ஒருத்தர். சோ பரசவாக்கத்துல இருந்து அவர் எங்க கதை, அகரம், பெரம்பூர், அது எங்கெங்கெல்லாமோ சூளை, அங்கெல்லாம் எங்கெல்லாம் கதை சொல்றாரோ பரசவாக்கத்துல அவர் வீட்டுல இருந்து அவர் வந்து அந்த கை ரிக்ஷால அவர் கூட்டின்னு போயிட்டு அவர் கதையை முடிந்த பிறகு கூட்டின்னு வரும். அப்ப அப்படியே கதையை கேட்பான் போல இருக்கு. சோ எங்க தாத்தாவோட கதையை மேக்சிமம் கேட்டது வந்து அந்த கைரிக்ஷாக்காரன் தான் நினைக்கிறேன். எங்க தாத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க அப்பா வாஸ் ஆல்சோ இனிஷியேட்டட் இன்டு திஸ் கதா பிரவச்சனம். அப்போ எங்க தாத்தா விட்டு போன கதை சீரியஸ் எல்லாம் அப்பா போய் கதை பிரவச்சனம் பண்ணி முடித்து கொடுத்தாரு. அப்பவும் அதே ரிக்ஷா புல்லர் தான் அப்பாவையும் அழைச்சிட்டு போவோம். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, சுந்தரகாண்டத்துல ஒரு கட்டம், அதாவது அசோகவனத்தில் இருக்கிற சீதையை பார்க்க ராவணன் வரான். சீதையை தலையை குனியாம அவனை பார்க்கவே இல்லை. அவன் வந்து அவங்ககிட்ட நிறைய சொல்றான், ஆசை வார்த்தைகள்லாம் சொல்றான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறான். அவன் வந்து நேரம் அவனை கண்ணு பார்க்காம துரும்ப கிள்ளி போட்டு அந்த துரும்ப தான் அவனா பாவித்து அவனுக்கு பதில் சொல்றான். திருணமந்த ஹிருதகிருத்வா அப்படின்ற ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்துல வருது. திருணம்னா துரும்பு. சோ அப்பா வந்து அந்த திருணமந்த ஹிருதகிருத்வாவை அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு என்ன வியாக்கியானமோ அதை சொல்லிட்டு அன்னைக்கு கதையை முடிச்சுட்டு இந்த ரிக்ஷால ஏறி வரா. வரும்போது அந்த ரிக்ஷாக்காரன் எங்க அப்பாவை பார்த்து சொல்றான், பாலே உங்க அப்பா அவனுக்கு ஒண்ணு ஒழுங்கா சொல்லி தரலையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல இதே திருணமந்திர இதற்கு அவங்க அப்பா 6-7 வியாக்கியானங்கள் கொடுப்பாங்க, நீ ஒன்னே தானே கொடுத்த. அப்பா சிரிச்சிட, இல்லடா முடியும் போது வந்தது அது. சோ டைம் இல்லை, அதனால ஒன்னு சொன்னேன், நாளைக்கு பாரு அப்படி. மறுநாள் வந்தோடனே எங்க அப்பா தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு 6-7 வியாக்கியானங்கள், அதை தவிர அப்பாவோட ஓன் இமேஜினேஷன் எல்லாமும் சொல்லி நிறைவு செஞ்சார். திரும்பி வரும்போது அந்த ரிக்ஷாக்காரருக்கு மிகவும் மகிழ்ச்சி. பாலே சூப்பர் பாலே, உங்க அப்பா நல்லா சொல்லி கொடுத்துக்கிறாரு, நீங்க சூப்பரா புடிச்சிங்க, பிற்காலத்தை நீ பெரிய ஆளா வந்து வைப்பாரு அப்படின்னா. அந்த ரிக்ஷாக்காரனுடைய ஆசீர்வாதம் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறேன்னு அப்பா அதுல சொல்லியிருப்பான். சோ இந்த தகவலோடு இப்பொழுது அப்பாவுடைய அந்த ரேர் வீடியோவை பார்க்கலாம். பகவான் ராமனாக அவதாரம் பண்ணின திவ்ய சரித்திரத்தை வால்மீகி மகரிஷியும் மற்ற கவிகளும் ரிஷிகளும் புராணங்களிலும் இன்று பர்யந்தம்
ராமன் அவதாரம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? ராமாயணம் இன்னும் அழியலையே. எத்தனையோ அழிஞ்சு போயிடுது. ராஜரீகம், நாகரீகம், தேசங்கள், ராஜ்யங்கள். ஆனால் ராமாயணம் அழியல. காரணம் என்ன தெரியுமா? இந்த ராமான்னு நினைச்சோம்னா நாம க்ஷேமமா இருக்கோம். ಕ್ಷೇಮಕರುಡು ತ್ಯಾಗರಾಜ ಚಿತ್ತಗೀಸುಡು ಜಗಮುನುಳ್ಳಿ ఉండేది రాముడొకడు சுஜன ஜீவன. நல்ல மனுஷியர்கள், நல்ல ஹிருதயம் கொண்டவர்களிடத்திலே ராமன் எப்பொழுதுமே இருக்கான். ராமனுடைய வீடு, ராமன் இருந்த இடம் க்ஷேத்திரம் அயோத்தி மாத்திரம் இல்லை. அயோத்தியில போய் ராமனை பார்க்கணும்னு போனா நீ பார்க்க முடியாதுங்கிறார் இன்னொரு கீர்த்தனத்துல. நடச்சி நடச்சி சூஜேரா அயோத்தியா நகரமு காணரே. நீ நடந்து நடந்து பாத யாத்திரையா, இது வரணும் இன்னும் பாத யாத்திரை போகல உத்தரம். பாத யாத்திரையா அயோத்திக்கு போனா கூட அங்க ராமனை பார்க்க முடியாது, அங்க சண்டையத்தான் பார்க்கலாம். ராமன் எங்க இருக்காருன்னாரு. ராமன் உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கான். யார் தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, யார் நல்ல சரித்திரம், நல்ல மனசோட பிரத்தியாருக்கு உபகாரம் பண்ணணும், கஷ்டப்பட்டவனை காப்பாற்றணும், நம்ம மாதிரி புறத்தியார நினைக்கணும். வித்தியாசம் இருக்கப்படாது. நமக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கு. மனுஷன்லாம் ஒரே மாதிரி அவ சிருஷ்டி பண்ணியிருக்கார். எத்தனை வித்தியாசம். எல்லாருக்கும் கண்ணு, காது, மூக்கு எல்லாம் ஒண்ணுதான். வயிறு எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா அதுல எத்தனை விதம், அத்தனை விதமானது பகவானுடைய சிருஷ்டி. அதுல நீ எப்படி இருக்கணும்? சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இதுதான் உன்னுடைய நித்திய பிரார்த்தனையா இருக்கணும். அந்த பிரார்த்தனையை பண்ணினவாள் தான் நம்முடைய மகனீயர்கள், மகான்கள், மகரிஷிகள். அவளுடைய பிரார்த்தனை யதார்த்தமான பிரார்த்தனை. இன்னூத்திற்காக அவ ஜபம் பண்ணல. அவள் லோகக்ஷேமத்துக்காக ஜபம் பண்ணினான். தங்களுடைய சொந்த ஆத்மார்த்த க்ஷேமத்துக்கு கூட அவ ஸ்வயநலமே இல்லை. அவள் லோகோபகாரமா பாடினவாள். அப்பேற்பட்ட வால்மீகாதி மகர்ஷிகளுடைய பரம்பரையிலே வந்தவாள் தான் சத்குரு தியாக பிரம்மம். அவர் பாடின கீர்த்தனங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம க்ஷேமத்தை கொடுக்கும். அந்த கீர்த்தனத்துல ஒரு கீர்த்தனம் பாடினாலே நமக்கு ஆயுர், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுக்கும். தியாக பிரம்மம் மற்ற வாக்கியக்காரர்கள் மாதிரி இல்லை. ஏதோ சாகித்யம் பாடி, ஏதோ சங்கீதம் பாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறங்கிற எண்ணத்தோடு அவர் பாடலை. அவர் மேடை ஏறி கச்சேரி பண்ணலை. அவர் சாதாரணமாகவே இருந்தார் கடைசி பர்யந்தம். அவருடைய கீர்த்தனங்கள் எல்லாம் பகவான் ராமனே கேட்டார். ராமச்சந்திரமூர்த்தியே கேட்டு அவனே சந்தோஷப்பட்டு, ராமனுக்கும் இவருக்கும் இருக்கிறதான அந்தரங்கதான அந்த சம்பந்தம் இருக்கே, இதுதான் இந்த கீர்த்தனம். ராமன் தியாக பிரம்மத்தினிடத்திலே பேசினார். தியாக பிரம்மம் ராமனிடத்திலே பேசினார். அது எப்படின்னு கேட்க மாட்டான். நாமும் பேசலாம், நாமும் பகவான் இடத்துல பேசலாம். ஆனா பகவான் நம்ம இடத்துல பேச மாட்டான். அவரிடத்துல ரெண்டும் இருந்தது. அப்படி ஆனந்தமாய் ராமனே மயங்கும்படியாய், சொக்கி போகும்படியாய், நீ என்னுடைய கீர்த்தனங்களை கேட்டு நீ அப்படியே சொக்கி போகணுங்கிறார். சொக சுகா சொக சுகா மிருதங்கத்தாளமு, சொக சுகா மிருதங்கத்தாளமு சொக சுகா மிருதங்கத்தாளமு ஜனூஜி சொகேயுதிரு தெவ்வடோ ராமா, சொகேயுதிரு தெவ்வடோ ராமா, சொக சுகா மிருதங்கத்தாளமு
జగద కూర్చి ఒకటేయు వీరుడు ఎవడో நீ சொக்கி போகணும். உன்னுடைய குழந்தைகள் குசலவர்கள் பாடினார்கள் அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்தில், நீ கேட்டு மயங்கினியே, அது மாதிரி நாம் பாடணுங்கிற. அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் வேணும். அப்ப அந்த பகவான பாடுற போது அந்தந்த ராமனுடைய சரித்திரம், அவனுடைய ராமாயணத்திலே எந்தெந்த பாத்திரங்கள், பரதன், லக்ஷ்மணன், சீதை, சுக்ரீவன், ஆஞ்சநேயன், விபீஷணன், இப்படி எந்தெந்த பாத்திரங்கள் வந்தாலோ அந்த பாத்திரங்களாகவே தன்னை வச்சுட்டார். தானே பரதன் எப்படியெல்லாம் பகவான பிரார்த்தனை பண்ணினானோ அது மாதிரி தான் தன்னுடைய பிரார்த்தனை. ஆஞ்சநேய சுவாமி எப்படி பகவானிடத்தில் பக்தி பண்ணினாரோ அதே மாதிரி தன்னுடைய பக்தி. அதனாலே அவர் பாடுற கீர்த்தனங்களுக்குள்ளே ராமாயணத்தினுடைய சாரம் அடங்கி இருக்கு. அந்த ராமாயண சாரமா இருக்கிறதான கீர்த்தனங்களுடைய பாவத்தை வச்சுக்கிண்டு யுத்த காண்டத்திலே ராவணனுடைய பிராதாவான விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணின சரித்திரத்தை இந்த சின்ன அவகாசத்துக்குள்ளே சொல்ல பார்க்கிறேன். பகவான் அனுகிரகம் பண்ணணும். பார்த்தீர்களா? பார்த்து ரசித்தீர்களா? நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வீடியோவும் இருக்கு. அது வரும் பகுதிகளில் பார்க்கலாம். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ब्रह्मानारदयेव च प्रतिमयोः सङ्गीतसाहित्ययोः यो रामामृतपाननिर्जितशिवः तं त्यागराजं भजे.